ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அது கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. சரியா? இன்றைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கதையோடு உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். அச்சோ கதையா போர் அடிக்கும் அப்படின்னு ஓடிடாதீங்க. சரியா? இது நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒன்று. அதுவும் இன்றைக்கு அதிகரிச்சுட்டு வருது ஒரு விஷயம். எது அப்படின்னா, ரொம்ப மனசு வலிக்குது. நிறைய நியூஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன ஸ்கூல் பசங்க எல்லாருமே வந்துட்டு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் நியூஸ்ல படிக்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை அந்த அளவுக்கு ஈஸியாக வந்துட்டு கிடைக்கிறது போதைப் பொருட்கள் எல்லாம் அப்படின்னா. கிடைக்கிறது எங்கே வேணாலும் இருக்கட்டும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லை, பூசாரி வந்துட்டு கோவிலுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்காரு அப்படின்னா அவரு நல்லவர் அப்படின்னா அது பெரிய வியப்பு ஒன்றும் கிடையாது. சரியா? தப்பு செய்யக்கூடிய இடத்துல இருந்துட்டு ஒருத்தவங்க உத்தமனா இருக்காங்க அப்படின்னா அதுதான் பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி கெட்டவைகள் நம்மை சுத்தி வந்துட்டு நிறைய இருக்கட்டும், அது இருந்தாலுமே அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். இது தவறு, இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுய ஒழுக்கம் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே இருக்கணும். அது இருந்தால் தான் நம்மளால எந்த ஒரு இடத்துலையும் நம்மளால எப்படி சொல்றது, பர்ஃபெக்டாக இருக்க முடியும். சந்தர்ப்பம் கிடைச்சா தப்பு பண்ணிடுவேன் அப்படின்றது அது சரியான ஒரு இது கிடையாது. ஓகே, அந்த மாதிரி இந்த போதை விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு அருமையான ஒரு விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு கதையுடன் சேர்த்து கடத்தும் பொழுது அது உங்களுக்கு ஈஸியாக ஒரு புரிதலை கொடுக்கும் இல்லையா? அதனால என்னங்க, நீங்கள் கதை சொன்னாதான் எனக்கு புரியுமா அப்படின்னு கோவப்படாதீங்க. எனக்கு கதை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். சரியா? உங்களோட அதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? எனக்காக கேளுங்க. நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருமே புத்திசாலிகள். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா என்னோட பேச்சையும் உங்களுக்கு புரியுது இல்லை, அதனால. ஓகே, ஒரு நபர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி தான் போதைக்கு ரொம்ப அடிமை ஆயிட்டாரு. அவங்க ஃபேமிலியில் எவ்வளவோ சொல்கிறாங்க, கண்ணா உனக்கு குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்குது, மனைவி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதனால நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, உடம்பெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு நிறைய பேர் புத்தி சொன்னாலுமே அவர் ஆமாம் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை எவ்வளவோ நிப்பாட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. முடியவே மாட்டேங்குது அவருக்கு. மனைவி சொல்கிறாங்க, பிள்ளைகள் சொல்கிறாங்க, அப்பா அம்மா சொல்கிறாங்க, ஆனாலும் அவரால் ஸ்டாப் பண்ண முடியலை. என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு அவர், முடியவே இல்லை. சரி, ஃபைனலாக என்ன பண்ணுறது, இதை யாராவது ஒரு முற்றும் துறந்த முனிவர் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லை, அவங்கக்கிட்ட போய் கேட்டால் ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும், ஏதாவது நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முனிவர் அவர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, ஐயா இந்த மாதிரி நான் எவ்வளவோ இந்த போதை பழக்கத்திலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் முடியலை. எனக்கு தெரியுது அஃப்கோர்ஸ் அது உடம்புக்கு கெடுதல், அது பண்ணக்கூடாது, அது உடம்புல இல்லாத வியாதியெல்லாம் கொடுத்துரும், ஃபேமிலியே பார்க்க முடியாது, அதனால வரக்கூடிய எல்லா தீமைகளும் எனக்கு நல்லா தெரியுது, பட் என்னால் ஸ்டாப் பண்ண முடியலை, நீங்கள் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, சரி ஓகே உங்களுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இன்னைக்கு சொல்லலை, நான் நாளைக்கு சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சிட்டார். அவர் சரி நான் போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் அவர் சொன்ன டைமுக்கு அந்த பர்சன் வராரு. வரும்பொழுது இந்த முனிவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு ஒரு அந்த அவர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய தூண் ஒன்று இருக்குது. அந்த தூணை இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. இந்த சொல்யூஷன் கேட்டு வந்தார் இல்லை, இவரோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கேட்டு அவர் அவர்கிட்ட போயிட்டு, என்ன இந்த முனிவர் இவர் மனசில் நினைக்கிறாரு, என்ன இந்த முனிவர் லூஸா, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்தால் இவர் பயங்கர லூஸாக இருப்பார் போல இருக்கு, தூணை போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு என்னை விட்டுடுன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது, உண்மையாகவே இவருக்கு புத்தி சுவாதீனம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் மனசில் நினச்சிட்டு அதை கேட்கவும் செய்கிறாரு. இப்படி கேட்கல, என்ன ஐயா நீங்கள் பண்ணுறது, தூணு அதுக்கு ஒரு உணர்வு கிடையாது, எதுவுமே கிடையாது, அது ஒரு தூண், அது உங்களை எப்படி பிடிக்க முடியும், அது நீங்கள் தான் கட்டி பிடிச்சிருக்கீங்க, நீங்கள் அதை விட்டீங்க அப்படின்னு சொன்னால் விலகி வந்துடலாம், அதை விட்டுட்டு தூணை போயிட்டு என்னை விட்டுடுன்னு கத்துறீங்களே, இது எந்த வகையில் நியாயம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அவர் அந்த தூணை விட்டு விலகி வந்துட்டு, நேற்று என்கிட்ட பிரச்சனைன்னு வந்தீங்கல்ல, இன்றைக்கி வர சொன்னேன்ல சொல்யூஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு ஒன்றுமே புரியலை.
இது எப்படி எனக்கு சொல்யூஷன் ஆகும், நீங்கள் போயிட்டு தூணை கட்டி பிடிச்சிட்டு இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு விஷயத்த நீங்கள் தான் போய் பிடிச்சிட்ருக்கீங்க. ஓகே, நீங்களே போயிட்டு அந்த தண்ணியை அடிச்சுட்டு அந்த போதை பொருளை சாப்பிட்டுட்டு என்னால் அதை விட்டு வெளியில் வர முடியல, விடுபட்டு வெளியில் வர முடியலை அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? இப்போ இது எப்படி இந்த தூண் வந்துட்டு ஒரு உயிர் உணர்வு இல்லாத ஒரு விஷயமோ அதே மாதிரி தான் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த போதையும். அது வந்து என்னை எடுத்துக்கோ நீ போதையில் இரு அப்படின்னு சொல்லுதா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்களாம் போயிட்டு தானே எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த தூணை விட்டுட்டு கையை எடுத்துட்டீங்க, விலகி வந்துட்டீங்கன்னா நீங்கள் விலகி வந்துடலாம், ரிலீஃப் ஆகிடலாம், அவ்வளோதான் இல்லையா? அந்த மாதிரி நீங்களும் அந்த போதை பக்கத்தில் போகாமல் இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ், கிளியர். அதை விட்டு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் என்னால் வர முடியலன்னா போதையாக வந்து உங்களை கட்டிப்பிடிச்சிக்குதா? இல்லை அதுவே உங்கள் வாய் வழியாக உள்ளே போயிடுதா? கிடையாது. இல்லை, நீங்கள் எடுத்து சாப்பிட்டாதான் அது உள்ளே போகும். அப்போது புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினச்சாதான் முடியும். ஓகே, அதுக்கு வந்துட்டு வேறு ஊரில் உள்ளவங்க எல்லாரும் சொல்யூஷன் கொடுத்தா அதெல்லாம் பண்ண முடியாது. இதுதான் இந்த விஷயம். அதை சொன்னது மட்டும் விடாமல் அவர் வாங்க அப்படி தோட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சின்ன செடி இருக்குது. ஓகே, அதை எடுத்து காமிக்கிறாரு. இது கொஞ்சம் இந்த செடியை கொஞ்சம் பிடுங்கி காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்துட்டு ஈஸியாக பிடுங்கிட்டாரு. அது ஒரு குட்டி செடின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி அது கொஞ்சம் வளர்ந்துருச்சு, அதே மாதிரியே ஒரு செடி. இப்போ இதை எடுத்துரு, பூமியிலேருந்து பிடுங்கி காமி அப்படின்னு சொன்னோடனே அவர் கொஞ்சம் சிரமப்பட்டு அதை பிடுங்குறாரு. ஓகே, அடுத்தபடியாக அதை விட கொஞ்சம் பெரிய செடி, அதை போயிட்டு பிடுங்க சொல்கிறாரு. அவரால் முடியலை. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதனோட வேர் வந்து பூமியில் நல்லா வேர் ஊன்றி இருக்குது. அது ரொம்ப டிஃபிகல்ட், முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவரால் எடுக்க முடியல. அப்போ அவர் சொல்கிறாரு, எந்த ஒரு பிரச்சனையுமே சின்னதாக இருக்கும்பொழுது அதை ஈஸியாக சரி பண்ணிடலாம், அதை வளர விடக்கூடாது. வளர விட்டால் ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த மாதிரி தான் நம்ம தவறுகள் சின்னதாக இருக்கும்போதே அதை சரி பண்ணிக்கணும். அப்படியே பெரிய தவறு இருந்தாலுமே சரி, நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதை பண்ணிடலாம். சரியா? நம்மளால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. இறைவனுடைய படைப்பில் எல்லாமே வந்துட்டு முடியுங்க. அதுவும் ஸ்பெஷலாக நம்மளை வந்து சொல்லுவாங்க, தேவனுடைய சாயல்லையே மனிதர்களை படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வி ஆர் மோர் ஸ்பெஷல். நம்மளால் வந்துட்டு எதுவுமே முடியாது அப்படின்றதே கிடையாது. அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே இது என்னால் பண்ண முடியலை, இது செய்ய முடியலை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. சரிங்களா? முயற்சி பண்ணால் எதுவுமே முடியும். எஸ்பெஷலி இந்த போதையில் நம்ம அடிக்ட் ஆகியிருக்கோம், என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முடியாமல்லாம் கிடையாது. உங்களால் கண்டிப்பாக முடியும். அதுலேருந்து வெளியில் வாங்க. ஃபேமிலியை நினைங்க, குடும்பத்தை, உங்கள் குழந்தைங்களை நினைங்க. ஓகே, உங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த மாதிரி போதைப் பொருள் எடுத்துகிட்டு உடம்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் கிடையாது. உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே, உங்களை நம்பி இருக்கக்கூடிய எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அதனால் இதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிரயோஜனமாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.